பகலா உட்காந்து உலகத்திலே கஷ்டம் தமிழ்நாட்டில் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிறதா, கொலை கூட பண்ணிடலாம், அது ஈஸி. இந்த பக்கம் அம்மா, இந்த பக்கம் அப்பா, தெருல போறவன் வர்றவன், பொண்ணு கொடுத்தவன் கொடுக்காதவன் எல்லா பையனும் கேட்காம ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா, அவ்வளவு பேரும் கேட்பாங்க. எதுக்குன்னே தெரியா. 10th ஸ்டாண்டர்ட் வந்தோடனே 9ஆம் கிளாஸ்ல கொலை பண்ணவன்லாம் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறானா என்ன, பாக்குறவன்லாம் ஒரு கெட்டவனை பாக்குற மாதிரியே பாக்குறது. ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா, ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா, டீ நான் ஒழுங்கா தாண்டா படிக்கிறேன், என் சப்ஜெக்ட்ல என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. காலையில 4 மணிக்கு அம்மா எந்திரிச்சுறாங்க. அம்மா அன்பால் மிரட்டுவார், அப்பா உருவத்தால் மிரட்டுவார். வீட்டுக்குள்ள போலீஸ் மாதிரி ட்ரெஸ் போடாத ஒரு போலீஸ் அப்பா உட்காந்துருப்பாரு, அந்த கண்ணாடி போடாத ஒரு டீச்சர் அம்மா உட்காந்துருப்பாங்க. 2 பேரும் பக்கத்துல இப்படி நெருக்கமா உட்காந்துட்டு, ஒருத்தங்க கையில பால் சொம்பு இருக்கும், காஃபி, பிள்ளைக்கு அக்கறையா இருக்காங்களா, இன்னொருத்தர் விசிறி வச்சிருப்பாரு. படிப்பா, எப்படி படிப்பான் ஒருத்தன். இந்த பக்கத்துல 85 கிலோல ஒரு ஆள், இந்த பக்கம் 65 கிலோல ஒரு ஆள். 2 பேர் கையில வச்சிருக்கிறது கத்தி மாதிரியே இருக்கு. படிச்சிடணும், ஏன்னா 496 மார்க் எடுக்கணும். எடுத்த உடனே ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்துல +1ல ஃபர்ஸ்ட் குரூப் சேரணும். சேர்ந்து முடிச்சோடனே அதுக்கப்புறம் நாயா 2 வருஷமும் 11ஆம் கிளாஸே படிக்காம 12ஆம் கிளாஸ கஷ்டப்பட்டு படிச்சு மனப்பாடம் பண்ணி நெஞ்சில குத்தி தலை நிறைய வெடிச்சு ஆளே கலவரமா மாறி, இவன் என்னமோ ஆகி போச்சு, இந்த பிள்ளைக்கு நல்லா தானே நான் மேல தெரு விட்டு பையன் சொல்ற அளவுக்கு அவனை காயப்படுத்தி புண்படுத்தி 1190 மார்க் எடுக்க வைக்கணும். எடுத்து முடிச்சவனே ஏதாவது ஒரு காலேஜ்ல இன்ஜினியரிங்ல பக்காவான கோட்டால கிடைக்கணும். அந்த 4 வருஷம் அவன் செத்தான். அவனை கொன்னு ஆளாக்கி காலுகையெல்லாம் நொடமாக்கி அவன் கவிதையை கொண்டு, அவனுடைய கட்டுரையை கொண்டு, தமிழ் ஆர்வத்தை கொண்டு, தேசியம் பற்றிய சிந்தனையை கொண்டு, சமூகம் பற்றிய பார்வையை கொண்டு, எழுத்து விட்டு மாமாக்கு கால் உடிஞ்சிருக்குங்கிற கவலையை கொண்டு, ரயில் ஆக்சிடென்ட்டை கொண்டு, பஸ்ஸுக்கு செத்து போறவனை பத்தி கவலைப்படாம, டிக்கெட் விலையேறதை பத்தி கவலைப்படாம, பெட்ரோல் விலையேறதை பத்தி கவலைப்படாம, ஏழைகள் இந்த தேசத்தில் எதை பத்தி இருக்காங்கன்னு கவலையே படாம 4 வருஷமும் நாய் மாதிரி படிக்க வச்சு, அப்புறம் எடுத்த உடனே கேம்பஸ்ல எப்படியாவது தேறி பெரிய ஆளாகி, எடுத்த உடனே 17,500 சம்பளத்துக்கு போனவனையும் அடுத்து அமெரிக்காவுக்கு ஆன்சைட்டுக்கு போறதுக்கு பிள்ளைய போட்டு சாவடிச்சு, அடுத்த 2 வருஷம் அமெரிக்காவில் போயிட்டு அமெரிக்காவுடைய எந்த திசையும் பார்க்காம காசை பத்திரமா சேமிச்சு அறிவி தேடாம 5 லட்சம் ரூபாய் பணத்தோட இவன் வந்தானா பக்கத்து சீட்லயே ஒரு பிள்ளை 35,000 சம்பாதிச்சிருக்கு. இவனுக்கு 35,000, அவனுக்கு 35,000. ஏற்கனவே கையில ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. 35 70,000 ரூபாய் ரெண்டையும் சேர்த்து விட்டோம்னா இவங்க குடும்பம் நல்லா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டுட்டாங்க. இவருக்கு 35, அவருக்கு 35. கல்யாணமான அடுத்த வருஷத்துல இருந்து பொண்ணு வீட்டுல இருந்து 5 லட்சம், பையன் வீட்டுல இருந்து 5 லட்சம் போட்டு ஓப்பனிங்கா ஒரு பணத்தை முன்னால வச்சு பேங்க்ல இருந்து 60 லட்சம் ரூபாய் லோன் எடுத்து இவங்க கையில இருந்து கொஞ்சம் இஎம்ஐ, இவங்க கையில இருந்து கொஞ்சம் இஎம்ஐ, ஊர் தாண்டி ஊரை பக்கத்துல ஒரு இடம் வாங்கி கீழே மேலே வீடு வச்சு 2 ரூம் வச்சு வாசல்ல ஊஞ்சல் வச்சு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பத்து கடன் வாங்கி கடனை கட்டுறதுக்குள்ளே சாகிறதுக்கு இப்பயே சாகலாம். இப்பயே செத்தலாம். The very purpose of life is living. வாழுதலுடைய அடிப்படை நோக்கம் என்பது வாழுதல் தான். வாழுதலுடைய அடிப்படை நோக்கம் என்பது சாதித்தல் அல்ல. எப்போது வாழுதலுடைய அடிப்படை நோக்கம் சாதித்தல் நீங்க நினைக்கிறீங்களா, அன்னைக்கு பணக்காரனே ஆக முடியாது. மனது சுதந்திரமாக இருக்க வேண்டும். இயற்கையை ரசிக்கணும், குழந்தையினுடைய கொஞ்சல ரசிக்கணும். நாங்களாம் ரொம்ப பொறுப்பு